ஸ்தோத்திரம். சுத்திகரித்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனம், 28வது வசனம், 31வது வசனம், 2வது வசனம், 13வது வசனம், 28வது வசனம். இந்த 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2, 3, 2, 13, 28. அப்பொழுது பரிசேயரோ வேதபாரகரோ முறுமுறுத்து, இவர் பாவி ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். 13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே காணப்படுகிறதான குற்றத்தை குறித்து வேத வசனமாகிய கண்ணாடியின் வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே குற்றங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எப்படி தூசி அழுக்கு நம் மீது படுகிறதோ அதுபோல் நம் மீது, நமக்குள்ளே, நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே குற்றங்கள் கரையாக அழுக்காக படுகிறது என்பது வேதத்தின் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் காணப்படுகிறதான குற்றத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்முடைய ஆவியிலே காணப்படுகிற குற்றத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம் மறுபடியுமாக. பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாருங்க, ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். பரிசேயரோ வேதபாரகரோ முறுமுறுத்து, வேதபாரகரோ பரிசேயரோ என்ன செய்தாங்களாம்? முறுமுறுத்தார்கள். ஆவியிலே முறுமுறுப்பு. அது எப்படி முறுமுறுப்பு ஆவியிலே வரும்? ஆவியில முறுமுறுப்பு வருகிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தினுடைய கீழ் பகுதியில வாசிங்க, அது 2வது வசனத்தை. இதோ பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்ப அந்த முறுமுறுப்பான அந்த வார்த்தையின் மூலமாக, பேச்சின் மூலமாக அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான, ஆவியிலே காணப்பட்டதான முறுமுறுப்பை நாம் கண்டறிய முடியும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த நமக்கு தெரியும், வேதத்தில் சதுசேயர்களும் பரிசேயர்களும் வேதத்தை நன்றாக ஆராய்ந்தவர்கள், பழைய ஏற்பாட்டு சட்டத்தை அதிகமாய் படித்தவர்கள். ஆனால் அதிகமாய் படித்திருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்த ஞானத்திலே அதை விளக்கம் கொடுத்து தங்களை அந்த யூத ஜனங்களுக்கு நடுவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே தங்களை அவர்கள் பரிசுத்தவான்களாகவும், மற்றவர்களை விட, இஸ்ரவேலர்களே படிக்காதவர்களை விட தங்களை ஒரு படி மேலே இருக்கிறவர்களாகவும் தங்களை காண்பித்து கொண்டார்கள், பாவித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இந்த பரிசேயரும் சதிசேயரும் பாவிகளான ஜனங்களிடத்தில் நெருங்கி போய் பேசுவதற்கு அவருடைய மனது இணங்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை கேட்பதற்கு பாவிகள் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சகல ஆயக்காரரும் ஆயக்காரர் என்றால் வரி வசூல் செய்கிறவர்கள். இந்த வரி வசூல் செய்கிறவர்களையும் மற்றும் வேதத்தை அறியாத மக்களை பாவிகள் என்று அவர்கள் தீர்மானித்து வைத்திருந்தார்கள். வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று இவர்கள் தீர்மானித்து வைத்திருந்தார்கள். இவர்களை அந்த நாட்களிலே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லாதபடிக்கு அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவருடைய வசனத்தை கேட்கும்படி ஓடி வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவர்களுக்கு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை எடுத்துரைத்தார். அவர்களோடு கூட ஒன்றரை கலந்திருந்தார். அவர்களோடு கூட போஜனம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களுடைய பார்வையிலே இந்த ஆயக்காரர்களும்
இந்த பாவிகளும் இந்த பரிசேயர் சதுசேயருடைய பார்வையில் இந்த நம்ம ஏரியாவில் எப்படி அந்த ஜாதி ரீதியான பிரிவுகள் இருக்கிறதோ அதுபோல ஒரு தாழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களோடு தான் இயேசு இருந்து அவர்களுக்கு தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார். இதை கண்ட அவர்களுக்குள்ளே முறுமுறுப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கும் சில நேரங்களில் நமக்குள்ள பல நேரங்களில் முறுமுறுப்பு உண்டாகும். வார்த்தையினாலே, நம்முடைய பேச்சினாலே சத்தியத்துக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக, தெய்வீகத்துக்கு எதிராக நாம் பல வார்த்தைகளை பேசும்போது அது முறுமுறுப்பு என்ற குற்றம், ஆவியிலே மீறுதல் என்ற குற்றமாக மாறுகிறது. இப்படிப்பட்ட முறுமுறுப்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவதாக 28வது வசனத்தில் ஆத்துமாவிலே காணப்படுகிறதான அக்கிரமத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அக்கிரமத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அக்கிரமம் என்ன அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் 2 சகோதரர்களை குறித்து பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம், மூத்தவன் இளையவன். இப்போ இந்த மூத்தவன் தகப்பனோடு கூட என்றைக்கும் இருக்கிறவன், இளையவன் தகப்பனிடத்தில் ஆஸ்திகளை பிரித்து கொண்டு பிரிந்து போனவன். இந்த மூத்தவன் தன் தன் தகப்பனோடு கூட இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் அக்கிரம நினைவுகள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன நினைவுகள் இருந்தது? யாரோடு கூட இருந்தான்? அப்பா கூட தான் இருக்கிறான். அப்பாவுக்கு கள்ளம் கபடம் இல்லை. தான் கெட்டு போன மகன் எப்போ வருவார்னு எதிர்பார்த்துருக்கிறான். அவனும் என் பிள்ளை தான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறான். கபடமற்ற தகப்பன். ஆனால் அந்த தகப்பனுக்கு முன்னாடி இருக்கிறதான தகப்பனோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த மகனுக்குள்ளே இருந்ததான அக்கிரமம் அவனுடைய நினைவுகளிலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். 28வது வசனத்தை வாசிப்போம். அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நம்ம வாசித்து தெரிஞ்சிருப்போம். இந்த இளைய குமாரன் வந்த பின்பு தகப்பன் நல்ல கன்றை அடித்து, கொளுத்த கன்றை அடித்து ஒரு மகா பெரிய விருந்து வைக்கிற சம்பவத்தை நம்ம வாசித்து தெரிஞ்சிருப்போம். அப்போ இந்த மூத்த குமாரன் வயல்வெளியிலிருந்து ஊருக்குள்ளே வர்றான். ஊருக்குள்ளே வரும்போது வேலைக்காரர்களை பார்த்து கேட்குறான், என்ன ஊருக்குள்ளே சத்தம், ஒரே களிப்பின் சத்தமாக கேட்குதே என்று சொல்லி கேட்டபோது அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், உம்முடைய சகோதரன் வந்திருக்கிறான், உம்முடைய தகப்பன் மகா பெரிய விருந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட அவனுக்கு மனதிலே பயங்கரமான கோபம் வருகிறது. அதுவும் உள்ளத்திலே அக்கிரமமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தகப்பன் வருந்தி கூப்பிட்டோம். அவன் செத்துட்டான். செத்தவன் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறான்? வந்துட்டான். நீ என் கூட இருக்கிற, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது தானே, நீ வா, நாம் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி கூப்பிட்டோம். இந்த மூத்த மகன் என்ன செய்யவில்லை? உள்ளே போக மனதில்லாதிருந்தான். அக்கிரமம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இணக்கம் என்ற சூழ்நிலை வரும்போது அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இணங்கி போக வேண்டியது அவசியம். அவங்க அப்படி இருந்தாங்களே, இவங்க இப்படி பேசுனாங்களே, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களே, இப்படித்தானே பேசுனாங்க, என்னை ரொம்ப ஊடுருவ குத்த பேசுனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவளோட பிணங்கி இருக்கக்கூடாது. சகோதரனை குறித்து குற்றப்படுத்துகிறான். அவன் தகப்பனுடைய ஆஸ்திகளை கொண்டு போய் அவன் என்ன செய்தான்? வேசிகளிடத்தில் விற்று போட்டானே என்று சொல்லுகிறான். வேசிகளிடத்தில் செலவழித்தான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்று சொல்லி அவன் குற்றப்படுத்துகிறான். சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கூட இருக்கிறவர்களை பார்த்து பல நேரங்களில் குற்றப்படுத்துகிற அனுபவங்கள் உண்டு. அப்படிப்பட்ட குற்றப்படுத்துகிற அனுபவங்களை நாம் மாற்ற வேண்டும். நாம் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே வராமல் இருக்க நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் தேவனிடத்தில், தேவனுடைய வீட்டிலே சேருவதற்கு நம்முடைய இருதயம் பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் போவதற்கு நம்முடைய இருதயம் ஒருபோதும், நம்முடைய மனதின் எண்ணங்கள் ஒருபோதும் தடையாக இருந்து விடவே கூடாது. இந்த மூத்த குமாரனை போல நாம் இருந்து விடக்கூடாது. ஆகையினால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சரீரத்தில் உண்டானதான பாவத்தை குறித்து பார்க்கிற 13வது வசனத்தில்
இந்த இரண்டாவது குமாரனை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அல்லேலூயா. இரண்டாவது பாவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சரீரத்தில் உண்டாகிறதான பாவத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திலே போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினதாக நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஜீவனம்? துன்மார்க்கமான ஜீவிதம். அல்லேலூயா. இந்த துன்மார்க்கமான ஜீவிதத்தை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தன் துன்மார்க்கமா வாழ்றான் அப்படிங்கிற தன்னுடைய சரீரத்தில் அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் எப்படி கண்டறிய முடியும் அப்படின்னு சொன்னால், அதற்கு கீழேயே ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அது என்ன பாஸ்வேர்டு? தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ துன்மார்க்கமான ஜீவிதம், ஒரு மனிதன் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறான் என்பதற்கு அடையாளம் அவனுடைய ஆஸ்தி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆஸ்தி அழிஞ்ச பிறகு அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பன்றிக்கு போடுகிற தவிட்டை தின்ன அவன் மனதாக இருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. பன்னி சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அப்போ ஒரு மனிதனுடைய துன்மார்க்கமான ஜீவிதம், அவனுடைய சரீரத்திலே துன்மார்க்கமான வாழ்வு என்பது அவனை மிகவும் தரித்திரத்துக்குள்ளே தள்ளிவிடும் என்பதற்கு இந்த வேத வசனம் ஆதாரமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி அநேகரை நம்ம பார்க்குறோம். நல்லா தண்ணி அடிக்கிறவங்களை பார்க்குறோம். தண்ணி அடிக்கிறத விடவே முடியாது. கஞ்சா குடிக்கிறவங்களை பார்க்குறோம், விடவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அதுக்குன்னே ஒரு தொகையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவர்களுடைய வீட்டில் தரித்திரமும் கஷ்டமும் வறுமையும் இதை தான் நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சரீரத்தில் கூட இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்முடைய பணத்தை, நம்முடைய ஆஸ்திகளை, நம்முடைய கையின் பிரயாசங்களை அழிந்து போக செய்யக்கூடிய துன்மார்க்கமான செயலுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற நீதி என்ன அப்படின்னு சொன்னால், லூக்கா 15:7 நம்ம வாசிப்போம். 15:7 மனம் திரும்ப விருப்பமில்லாத அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். யாருங்க அந்த பாவி? யார் அந்த பாவி? பைபிள்ல அந்த பாவி ஓகே, இளைய மகன். யார் அந்த பாவி? இப்ப நம்ம பார்வையில் யார் பாவியா இருக்கிறாங்க? வெரி குட். நாம் பொதுவாக எப்படி பார்க்குறோம்? நாம் சர்ச்சுக்கு போகிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். உலகத்தில் பார்க்குறவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அவங்களாம் பாவிகள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் யாரு தான்? பாவிகள் தான். முதல்ல யாரைத்தான் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு யாரைத்தான் பார்க்கணும்? என்னத்தான் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இங்கே நான் பார்க்கிறோம், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் ஒரே பாவியின் நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நாம் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. எதில் மனம் திரும்பணும்? நம்முடைய ஆவியிலே முறுமுறுப்பு இருக்கும் என்றால் அதிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே தேவனுடைய சமூகத்திலே நெருங்குவதற்கு விருப்பமில்லாத சகோதரர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்மோடு கூட இருக்கிறவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற, சபையாகிய சரீரத்தை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற, தேவ சமூகத்தில் நெருங்க மனதில்லாது இருக்கக்கூடிய மனதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. தேவன் தருகிற பொருளாதாரத்தை, பணத்தை வீணாக செலவழித்து ஆஸ்தியை அழித்து கொண்டிருக்கிற துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து நம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியம்
நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் காணப்படும் என்றால் இப்பொழுது நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை மனம் திரும்பும்படிக்கு அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவிலே முறுமுறுப்பு இருக்கிறது என்று சொல்லி நான் உணர்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறோமோ அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் ஆவியை கழுவி சுத்திகரிப்பீராக, என் ஆத்துமாவை கழுவி சுத்திகரிப்பீராக, என் சரீரத்தை கழுவி சுத்திகரிப்பீராக என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.